நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டி தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. வள்ளி வர போரா, அதெல்லாம் இப்பதான் நடக்க போகுது. வள்ளி வர போரா என்ன, உங்களை பற்றி விமர்சனங்கள் அதிகம் வருகிறது, என் புகழுக்கு அது போதாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. நிறைய வரும்னு எதிர்பார்த்தேன், இவ்வளவுதான் வருதா அப்படிங்கிற மாதிரி நீங்க இருக்கணும். 6ஆம் இடத்திலே ராகு பகவான் வரும் பொழுது சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, என் புகழுக்கு அது போதாது. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் ஃபினிஷிங் இல்லையே. ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 1 வரையான 6 மாதம் இருக்கு பாருங்க. கம்பி மேல நடக்கிற மாதிரி தான். பாஸை எதிர்த்து பேசினா வேலை போயிடும். சிம்பிளா ஒரு வரியில சொல்றேன், பிஃபோர் ஜூன் உங்களை காப்பாற்றிக்கு நீங்க போராடுறீங்க. 12ஆம் இடத்துல கேது இருக்கார். இது ஒரு பெரிய ப்ராப்ளம் கன்னிராசிக்காரர்களுக்கு. தலைக்கு மேல ஒரு பாம்பு இப்படி உட்காந்துட்டே இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீலிங். தலைக்கு மேல ஒரு பாம்பு இருக்கு. ஒரு நைட் கூட நீங்க தூங்க போறது. சாமர்த்தியசாலிகள் பிழைத்துக் கொள்வார்கள், சாமர்த்தியம் இல்லாதவர்கள் வேலை இழப்பார்கள். சட்டம் தன் கடமையை செய்யும். அடுத்து ஜூன் மாசம் 11ஆம் இடத்திலே குரு பகவான் வந்து விடுகிறார். 100க்கு 65. உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 2026 எப்படி இருக்க போகிறது? உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2-3 நல்ல விஷயம் சொல்கிறேன், அப்புறம் ஒரு கஷ்டத்தை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நல்ல விஷயம், 7ஆம் இடத்திலே சனி பகவான். என்ன, 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது காதல் என்ன, அப்போது இந்த காதல் வந்து வெளிநாட்டில் இருந்த உங்களுடைய காதலி ஊருக்கு திரும்புறது, நீங்கள் அவங்களோட சேர்ந்து காதலிச்சு அப்படி வெளிநாடு போயிடுறது போன்ற விஷயங்கள் எல்லாம். வள்ளி வர போரா, அதெல்லாம் இப்போ தான் நடக்க போகுது. வள்ளி வர போரா. ஸோ 7ஆம் இடத்துல இது சனி பகவான் வந்துட்டார். அப்போது 7ஆம் இடத்து சனி 7ஆம் பார்வையாக உடம்பை வேற பார்க்குறார். சரி, அப்போது இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது. சனி பகவானால் பிரிந்து போன தம்பதிகள் 2 பேரும் டைவர்ஸ் பண்ணவுக்கும் போயாச்சு சார். உனக்கு நான் துணை, எனக்கு நீ துணை என்பது தானே வாழ்க்கை. உனக்கு நான் சுமை, எனக்கு நீ சுமை என்பது வாழ்க்கை அல்ல அப்படிங்கிற மாதிரிலாம். சரிங்க சார், விடுங்க சார், வாங்க லவ் பண்ணலாம் அப்படின்னு சனி பகவான். என்ன இவ்வளோ நேரம் பேசாதீங்க சார், கையை கொடு, 2 பேர் கையை கொடு, ஓ ஜாலியாக இருப்போம் அப்படின்னு. அவ்வளோதான், ஒரே பஞ்சாயத்தில் முடிச்சிடுவார். ஒரு வார்த்தை தான், உங்கள் கதையெல்லாம் விடுங்க, 2 பேரும் போய் ஜாலியாக இருங்க, அவ்வளோதான். சனி பகவான் ப்ளஸ் பண்ணிட்டார். செஞ்சு போன உன் பழைய குற்றங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும், உனக்கும் மறந்து போகட்டும். 2 பேரை பேசின பேச்செல்லாம் மறந்துடுங்க, ஃபஸ்ட்லேருந்து லவ் பண்ணுங்க. சனி பகவான் வந்து ப்ளஸ் பண்ணிடுறார், பெரிய விஷயம். அடுத்ததாக இந்த 6ஆம் இடத்து ராகு. சத்துருக்கள்னு யாரேனும் இருந்தால் என்ன பண்ணுறார், அந்த சத்துருக்கள் எல்லாத்தையும் உங்களை பக்கம் வராமல் பண்ணிடுறார். என்ன, உங்களை பற்றி விமர்சனங்கள் அதிகம் வருகிறது, அப்படியா வருகிறது, என் புகழுக்கு அது போதாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். அவ்வளோதான் வருதா, இன்னும் நிறையா வரும்னு எதிர்பார்த்தேன், இவ்வளோதான் வருதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கணும். 6ஆம் இடத்திலே ராகு பகவான் வரும் பொழுது சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்கள், என் புகழுக்கு அது போதாது அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து குரு பகவான் வந்து என்ன பண்ணுறார், 10ஆம் இடத்துல. இதெல்லாம் ஓப்பனிங்கெலாம் நல்லா தான் சார் இருக்குது, யுவர் கோயிங்னு உங்கள் ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஃபினிஷிங் இல்லையே. இங்கே ஃபினிஷிங் என்ன இருக்குது, 10ஆம் இடத்திலே குரு. 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 1 வரையான 6 மாதம் இருக்குது பாருங்க. இது வந்து என்னென்னா ஒரு கம்பி மேலே நடக்கிற மாதிரி தான். இப்படி அந்த கம்பி மேலே நடக்கிற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை. காரணம் என்னென்னா, எந்த நிமிடமும் வேலை போயிடும், எந்த நிமிடமும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்கள். பாஸ் வந்து கோபமாக இருக்கார் அப்படின்னா, ஓகே பாஸு, இந்த ஆள் மூஞ்சியில் வேறு முழிச்சா இன்றைக்கி ஏதாவது இன்னும் போகிற பக்கம் பார்த்தா இன்றைக்கி என்ன பண்ணுவார் தெரியலையே அப்படின்னு. என்ன பாஸ் இன்றைக்கி ஏதாவது வெளியே போகிறாரா? இல்லை ஆஃபீஸ்லேயே தான் இருக்கார். சிங்கம் இன்று வெளியில் வேட்டைக்கு செல்லாமல் ஆஃபீஸ்லேயே இருந்து வேட்டையாடும் நாள் அப்படிங்கிற மாதிரி அவர் கண்ணில் படாமல் இருங்க. ஒரு 6 மாதம் அவர்கிட்ட என்னங்க, வணக்கம் சார், உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு பொன்மொழி என்ன சொல்லுங்கள். நேராக போனீங்க, அப்படியே ஆடிட்டரை பார்த்துட்டு, சரிங்க சார், ஓகே சார், அப்படி நேராக போய்ட்டு அப்படியே 10 நிமிஷம் கழிச்சு வெளியே விசிட்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க என்னென்னு பார்த்துட்டு, ஓகே சார், அது முடிச்சதுக்கப்புறம் வெண்டாரெலாம் மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணிடுங்க. 11:15 ஓகே சார். அடுத்து 11:30 என்ன பண்ணுறீங்க, நம்மளுடைய மீடியா ப்ரமோஷன் ஃபைல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு, ஓகே சார், நாளைக்கு என்ன பிளான்ங்கிறது 12:15 சொல்லிடுங்க. ஓகே சார், அவரும் போயிடுவார், நீங்களும் ஓகே சார்னு வந்துடுங்க. பக்கத்தில் இருக்க ஒருத்தர் கேட்பார், எப்படிண்ணே அப்படின்னா, இது எதுவுமே நடக்காதுன்னு பாஸுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அந்த நேரத்தில் அவர் ஓகே சார்னு சொன்னாரா, நீங்களும் ஓகே சார் ரைட் விட்டுருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சரிடா ஏதாவது காப்பி இருந்தால் சொல்கிறா, தலைவலிக்குது, இது ஒன்று தான் நடக்கும். இப்போது இவ்வளோ நேரம் பேசுனது நடக்க போகிறதில்ல.
நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், பாஸை எதிர்த்து பேசினா வேலை போயிடும். சிம்பிளாக ஒரு வரியில் சொல்கிறேன். இந்த 6 மாதத்தில் இல்லை முடியாது, என்ன ஒரு மனுஷனுக்கு வேலை கொடுக்க சொன்னால் அனுமாருக்கு வேலை கொடுக்குற மாதிரி கொடுக்குற, இன்னும் 10 வேலையை அரை மணி நேரத்தில் செய்வாங்களா, அப்படிலாம் பேசக்கூடாது. ஏதோ ஒரு ஃப்ளோவில் அவர் பேசுகிறாரு, நீங்களும் ஏதோ ஒரு ஃப்ளோவில் சரி சரின்னு சொல்லி பழகுங்க. சரிங்க, ரைட்டுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்போது வந்து ஜூனுக்குள்ளே என்ன ஆகிடும், வேலை போகிற நிலை ஏற்படும். ஜாக்கிரதை இருங்க. ஒன்று. அப்புறம் சாமர்த்தியசாலிகள் பிழைத்துக் கொள்வார்கள், சாமர்த்தியம் இல்லாதவர்கள் வேலை இழப்பார்கள், சட்டம் தன் கடமையை செய்யும். ரைட். அடுத்து ஜூன் மாதம் 12ஆம் இடத்திலே குரு பகவான் வந்து விடுகிறார். வந்தாச்சு. 6 மாதம் தான். இந்த 6 மாதத்துக்கு அப்புறம் எந்த கம்பெனியில் பாஸ் உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணாரோ அதே கம்பெனிக்கு நீங்கள் பாஸாக மாறிடுவீங்க. ஓகே, நீங்கள் போய் என்ன பண்ண போகிறோம், நீங்களும் டார்ச்சர் பண்ணாதீங்க, நீங்களாவது நல்லா இருங்க. ஸோ 11ஆம் இடத்துல குரு பகவான் என்ன பண்ணுறார், வந்துட்டார், உச்சம் பெறுகிறார். 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் இடத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்க போகிறது. கல்யாணம் ஆகிடும், குழந்தை பிறந்துடும். அடுத்து குரு பகவான் உங்களுடைய என்ன இடத்த 7ஆம் இடத்தை பார்த்துடுறாரு. 7ஆம் இடத்தை பார்க்கும்போது என்னாகும், கல்யாணம் ஆகிடும். நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை, ஃபாரின் போகிற அம்சங்கள் போன்றவை எல்லாம் ஏற்படும். ஆஃப்டர் ஜூன் உங்களுக்கு வந்து என்னாகும், குழந்தை, சொத்து, அதே மாதிரி தைரியம், வெளிநாடு, இப்படி ட்ராவல் ஆகிறீங்க. பிஃபோர் ஜூன் உங்களை காப்பாற்றிக்க நீங்கள் போராடுறீங்க. இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கணும்டா, சோதனமாக இருந்துக்கணும்டா, அப்படி இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. ஸோ இதெல்லாம் தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற பெரிய விஷயம். உங்களுடைய லைஃப்பில் அதிகபட்சம் உங்களுக்கு வந்து இந்த 6ஆம் இடத்து ராகு தான் உங்களுக்கு பெரிய ஆறுதலாகவே இருக்க போகிறார். 12ஆம் இடத்துல கேது இருக்கார். இது ஒரு பெரிய ப்ராப்ளம் கன்னிராசிக்காரர்களுக்கு. தலைக்கு மேலே ஒரு பாம்பு இப்படி உட்காந்துட்டே இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீலிங். தலைக்கு மேலே ஒரு பாம்பு இருக்குது. ஒரு நைட்டு கூட நீங்கள் தூங்க போகிறதில்ல. எல்லா நைட்டும் உட்காந்து எல்லா ஸ்டேட்டஸும் பார்ப்பீங்க. உட்காந்து நம்ம பாஸ் நமக்கு எதிராக ஏதாவது ஸ்டேட்டஸ் வச்சுருக்காருன்னு அவர் தான் துரத்தி பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு ஏதாவது நம்மளை பற்றி எல்லோரும் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, நம்ம கம்பெனியில் மரியாதை இல்லை, நமக்கு நேம் இல்லை, அந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே நினச்சிப்பீங்க. அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மனநிலை மாற்றம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். அதே நேரத்தில் குரு பகவான் வந்து என்ன பண்ணிடுறாரு, இந்த 11க்கு வந்து எந்த கம்பெனியில் நீங்கள் அவமானப்பட்டீங்களோ அதே கம்பெனிலே உங்களை பாஸாக போட்டு உங்கள் வாழ்க்கையை மீட்டு தருகிறார் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அடுத்ததாக இந்த குரு பகவான் வந்து என்ன பண்ணுறாருன்னா 11ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது நியூ திங்கிங்ஸ் என்பதால் புதிய புதிய எண்ணங்கள், புதிய புதிய உருவாக்கங்கள்லாம் வரப்போது. கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பு. 100க்கு 65 மார்க். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டி தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. அசலானது, ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை.